ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம் கருப்பட்டி வச்சு. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு தேங்காய் பல் எடுத்துக்கிறேன். இவ்வளோ தேங்காய் பல் எடுத்துருக்கேன். இதை வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் வடை சட்டி வச்சாச்சு. இதில் எண்ணெய் ஊற்றாமல் சும்மா ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு எடுத்து சேர்த்து இதை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. சிறுபருப்பை நல்லா வறுத்தாச்சு. தேங்காயெல்லாம் போட்டு நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். செவக்க வறுத்தோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதையும் வறுத்துட்டோம், இதை அப்படியே எடுத்துடலாம். இந்த கிளாஸ் அளவாக எடுத்துக்கிறேன். 1.5 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சுருக்க சிறுபருப்பை சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்துருக்க தேங்காயையும் சேர்த்துப்போம். மாவு அளந்தோம்ல அந்த கிளாஸில் ஒரு 3/4 அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். நல்ல தூளாக்குன கருப்பட்டி. இது பாகு காய்ச்ச வேண்டாம், நமக்கு இது கரையணும், அவ்வளோதான். சும்மா இது கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டி வச்சு இதோட தூசி மண்ணெல்லாம் அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படி வடிகட்டிட்டோம்னா மண் தூசி இருந்தாலும் நமக்கு வடிகட்டி வந்துடும். கருப்பட்டிலாம் கலந்தாச்சு. நமக்கு அந்த கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்த பிறகு பிடிச்சு வச்சிடலாம். கொழுக்கட்டை அந்த பிடிக்கிற மாதிரி வந்தால் போதும். இனிப்புலாம் கரெக்டாக இருக்கும். கொழுக்கட்டை வந்து இப்போ பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ இதை பிடிச்சி நம்ம இதில் வச்சிடலாம். கொழுக்கட்டை இப்படி அழகாக சின்ன சின்னதாக இப்படி பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இதை நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். கொழுக்கட்டை நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது வேறு பாத்திரத்தில் மாற்றலாம். ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.